Ram Ram, Yaksha Prashna. Now Yudhishtira sent all his brothers, they haven't returned. Now Yudhishtira himself goes to the lake. What happens? So Dadarsha Hatan Bhratrun Lokapalaniva Chutan Yugante Chugante Narka, I think it should be Yugante. Yugante Samanuprapte Shakra Pratima Gauravan. அதாவது யுதிஷ்டிரா பார்க்குறான் தன்னுடைய எல்லா பிரதர்ஸும், ஆல் ஹிஸ் பிரதர்ஸ் ஆர் வித்தவுட் ஜீவன், எனி ஜீவா இன் தேர் ஷரீரம், தே ஆர் லையிங் தேர் நியர் த லேக். எப்பேற்பட்ட பிரதர்ஸ் அவ எல்லாம், ஹவ் ஆர் ஹிஸ் பிரதர்ஸ் அப்படின்னா தேர் ஈக்குவல் டு இந்திர. சக்கர பிரதிம கௌரவான, தே ஆர் ஆஸ் க்ளோரியஸ் ஆஸ் இந்திரா, பட் தே ஆர் தேர் வித்தவுட் எனி ஜீவா இன் தேர் ஷரீரம். அவள் அந்த மாதிரி கீழே படுத்துன்னு இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு அது எப்படி இருக்குது? இன் யுதிஷ்டிராஸ் மைண்ட், லுக்கிங் அட் ஹிஸ் பிரதர்ஸ் அவஸ்தா, the Lokapalakas who are stationed at the end of every yuga, they have fallen down. அப்பேற்பட்ட பிரதர்ஸ் அவா, such brothers they are seen as Lokapalakas who are stationed. அதாவது பிரளயகால, அந்த பிரளய காலம் போது அங்கங்க ஸ்டேஷன்ட், தே ஆர் ஆல் ஸ்டேஷன். லோகபாலகர்ஸ் ஹவ் பீன் ஸ்டேஷன்ட். தே ப்ரொடெக்ட் எவ்ரி ஒன். அந்த ப்ரொடெக்டர்ஸே இஃப் தே ஃபால் டவுன், ஹூ இஸ் கோயிங் டு ப்ரொடெக்ட் நவ்? அந்த ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? அந்த மாதிரி தென் ஹி கோஸ் ஆன் டு ஈச் பிரதர். பீமா, ஹி சீஸ் பீமா. நனு த்வயா மகாபாஹோ பிரதிஜ்ஞாதம் விருகோதர சுயோதனஸ்ய பேத்ஸ்யாமி கதயா சிக்தினி ரணே. ஓ பீமா, நீ யூ டுக் அ பிரதிஜ்ஞா தட் யூ வில் டேர், அப்படியே கிழிப்பேன்னியே அவனுடைய தொடைய. யாருடைய தொடைய? யூ டுக் அ பிரதிஜ்ஞா தட் யூ வில் டேர் ஓப்பன் த தைஸ் ஆஃப் சுயோதனா, யார்? துரியோதனா, வித் யோர் கதா இன் த யுத்தம். அண்ட் அதுக்கப்புறம் யுதிஷ்டிரர் ஒன்று சொல்கிறார், நம்மள மாதிரி சாதாரண மனுஷியர்கள், பீப்புள், ஆர்டினரி பீப்புள் லைக் அஸ், வென் வி மேக் அ பிரதிஜ்ஞா we will not follow through. அதாவது we make false pratignyas. The false promises that ordinary people make may be futile. But people like Bhimasena, when they give a word, அதெல்லாம் வந்து தெய்வ வாக் அப்படின்னு அர்த்தம், திவ்ய வாச்சம். Your words, how can it become not true? How can it become false? Then he goes over to Arjuna உடைய ஷவ. இப்போ the prana is not there in that shariram, so I am saying shava. He is moving to Arjuna and saying, when you were born, devaschapi yad avochan sutake tvam dhananjaya sahasrakshad anavaraha kunti putraha tava iti vai. அதாவது when Kunti was in her labor, when Arjuna வந்து அவ புள்ளையாண்டு இருக்கறச்சே, she was pregnant with Arjuna during labor time, all the devas என்ன சொன்னா அப்படின்னாக்க, he will be equal to சஹஸ்ராக்ஷா. யாரு? இந்திரனுக்கு சமமானவனா இருப்பான் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்தாலே அது இப்போ எப்படி பொய்யாச்சு? how can it become false now? And Yudhishtira also says, இந்த மாதிரி that they had pinned all their hopes on Arjuna. அர்ஜுனன் இருக்கிறாங்கிற தைரியத்தில் இந்த யுத்தத்தை ஜெயிச்சிடலான்னு ஒரு hope they had, that they could win this battle with hopes pinned on Arjuna. But அந்த அர்ஜுனனே இப்போ இப்படி இருக்கான் அப்படின்னாக்கா, it shatters my hope. Not only that, we were enduring all this துக்கம், thinking that இவன் இருக்கான்ப்பா அப்படின்னு. Arjuna is there, we will win the battle when the யுத்தம் comes அப்படின்னு. ஆஷ்ரித்ய யம் வயம் நாத துக்கானி ஏதானி சேஹிமா. Then seeing Nakula and Sahadeva, அஷ்மசாரமயம் நூனம் ஹிருதயம் மம துர்ஹிருதः யமௌ யதேதௌ திருஷ்ட்வா அத்ய பதிதௌ ந அவதீரியதே சாஸ்திரஜ்ஞா தேசகாலஜ்ஞாः தபோயுக்தாः கிரியான்விதாः அக்ருத்வா சதிருஷம் கர்ம கிம் ஷேத்வம் புருஷர்ஷபாः. அதாவது அவருக்கு என்னன்னாக்கா துக்கமே தாங்க முடியல அவருக்கு. இவா ரெண்டு பேரையும், நக்குல சகாதேவே என கடைக்குட்டிகள், தேர் த லாஸ்ட் ஆஃப் த ஃபைவ்ங்கிறதுனால அவரால் he is not able to bear the dukkam. So he says, I think my hridayam is made of stone, that it is not breaking into pieces on seeing these two, Nakula and Sahadeva. Ava epperpattava, how are they? Shastrajnyaha, deshakalajnyaha, tapoyuktaha. They are well versed in the shastras, they are learned in the field relating to
time and place, tapoyuktaha, nanna tapashakti irkrava, and kriyanvitaha, they perform all the nitya karmas, all the sacred rituals. Now they are prana heenama irka, prana, they are without any prana. How is it possible? And Yudhishthira also notices that there is no injury or anything. They are all perfect. Their shariram has no marks of injury. So what could have happened? Abdina avarku in the madri when he is lamenting, he is also noticing that there are no marks of injury. How is it even possible? It is almost like they are only sleeping. And he is heartbroken. And in the shlokam padikren, iti kartavyatam cheti deshakala vibhagavit na abhipede mahabahus chintayano mahamatihi. Yudhishthira himself is a mahabuddhiman, mahabahu Yudhishthira, who is learned in the laws that govern desha and kala. Such a mahamati he is. And yet he is unable to decipher what went wrong. And he is unable to come to a conclusion about what he should do. And slowly he is beginning to think about what would have caused their maranam. And after lamenting for a long time, now Yudhishthira brings his emotions under control and thinks about who might be responsible for his brother's maranam. Evam vilapya bahudha dharmaputro Yudhishthira buddhaya vichintayamasa viraha kena nipatitaha na esham shastra praharaha asti padam na iha asti kasyachit bhutam mahadidam manye bhrataro yena me hataha. He is looking at their shariram. There are no marks of any shastra prayogam, weapons on them. There are no padam naka footprints. He is not able to see any footprints on the bhumi. So he can or trail mari, oh somebody came abdin sollalam. Adu illa. Whoever has killed my brothers must be really powerful indeed. Abdin nanchikrar. Now he says, ekagram chintayishyami pitva vetsyami va jalam syattu duryodhanenedam upamshu vihitam kritam. So he decides that he has to reflect on this. Seriously, he has to put some thought to it. But first let me drink some water. And maybe this was arranged by Duryodhana, who silently did something, because his mind is always into devising such evil plan dane. Urvela avan pannirpaano abdini yosikrar. Then he is looking at the shavam, his brother's shariram, and deciding that this lake cannot be poisoned, because I don't see any traces of visham. Adavadhu the body's color will change when visham, poison is consumed. Appadi onnum theriyaliye. Tasyasin vishena idam udakam dushitam mritanamapi cha etesham vikritam na eva jayate. There is no vikaram in their shariram. Though there is no prana, adala oru vikaram eduvum illa. Kaha anyaha pratisamaseta kalantaka yamadrite. Adavadhu when the time comes, only Yama has that authority, adhikaram, to take our prana away. So, other than who but Yama himself, who destroys everyone when their time comes, could have put an end to my brothers like this. So, thinking thus, coming to such a conclusion, he begins to perform his Nitya Karma. And for doing Nitya Karma, we need Jalam. So, he is going towards the lake, and as he steps into the water, he hears a Akashavani. This time it says, Aham bakaha shaivala matsya bhakshaha nita maya pretavasham tava anujaha tvam panchamo bhavita rajaputra nachet prashnan prichato vyakaroshi. Prichato irkanum nenikiranga. Ama prichato vyakaroshi. What is this Akashavani telling this time is a little bit different. I am a bakaha naka crane, and I live on my food is all the fish in this lake. It is I who have brought your brothers to this avastha. Nada avaloda antakam I only did. I only made them into a preta. And hey Rajaputra, if you do not answer the questions I ask, you will become the fifth preta. So, matata sahasam karshir mama purva parigraha prashnanuktva tu kaunteya tadah piba harasvacha. Same thing that he told the brothers. Now he is telling, don't drink in haste, answer my questions first, and then you can drink as much as you want and also take. Now Yudhishthira says, Yudhishthira uvacha
रुद्राणां वा वसूनां वा मरुतं वा प्रधानभाक् पृच्छामि को भवान् देवः न एतत् चकुनिना कृतं. This is not done by any pakshi. Who are you? Reveal yourself. Are you one of the Rudras? Are you one of the Vasus? Are you one of the Marudganas? Which Deva are you? This could not have been done by a mere bird. You have killed my brothers, who even the Devas, Gandharvas, Asuras and Rakshasas feared. And what you have done is hard to believe. I do not know what your true intentions are, and I am curious. But also at the same time, I fear. Kautuhalam mahajjatam sadhvasam cha agatam mama. And then he says, Hey Bhagavan, pritchami tasmat kaha bhavan iha tishtati. Hey Bhagavan, he addresses him. I ask you therefore, who are you that lives here and whose lake is this? Appadinu neenga reveal pannungo appadinu polite he is asking. And then the voice says, I am a yaksha, not a krauncha. I am not a pakshi. I am a yaksha. It is I who killed your brothers. Yakshaha ahamasmi bhadram te na asmi pakshi jale charaha. Maya ete nihataha sarve bhrataraste mahaujasaha. And then Yudhishtira sees this yaksha who has strange eyes and a huge shariram seated on top of a tree. And he has such a prakasham that is equal to Agni and Surya. Avlo Tejasviya he was there. And in some places they have given that shariram of the yaksha had a tail also as big as a vriksha, particular specific vriksha. அப்படின்னு கொடுத்துருக்கு சில இடத்துல. And he had a very loud voice.